இன்னைக்கு ஒரு நல்ல வார்த்தை காதுல கிடைக்காத எத்தனை பேர் ஊர்ல சுத்திட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்கள்ட்ட பேசுறவங்க எல்லாருமே நெகட்டிவா தான் பேசுறாங்க. அவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட பிளஸ்ஸா சொல்றவங்க கிடையாது. ஆனா நீங்க ஆலயத்துக்கு வந்து உட்கார்ந்ததுல இருந்து உங்கள்ட்ட கர்த்தர், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை சுமப்பேன், நீ நம்புகிறது அவராலே வரும், நான் உன்னை கைவிட மாட்டேன், பயப்படாத, கர்த்தர் சொல்லிட்டே இருக்காருல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பாதை நம்பர் 1. முதலாவதாக ஆண்டவருடைய பாதை நம்ம போட்டதா என்ன செய்யாதுன்னா இருக்காது. நம்பர் 2, ரெண்டாவது சுலபமான பாதையா கூட இருக்காது. இந்த யோசேப்பினுடைய சரித்திரத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம வாசிப்போமே. ஆனால் ஆண்டவர் அவனை நடத்துகிறார். எப்படி ஆண்டவர் அவனை நடத்துறாருன்னா, மூன்றாவது நான் அதுக்கு வைத்த ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, முடிவை தெரியாத ஒரு பாதையிலே நம்மை நடத்துகிறவர் கர்த்தர். எப்படி நடத்துவாரா நம்மள ஆண்டவர்? சில நேரத்தில் ஆரம்பத்தை மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார். துவங்கிறத மட்டும்தான் கர்த்தர் சொல்றார். ஆனா இடையிலே நீங்கள் நடக்க வேண்டிய சில பாதைகளை ஆண்டவர் இடையில என்ன பண்ண மாட்டாருன்னா காண்பிக்கவே மாட்டார். சில மனிதர்களுக்கு ஆரம்பத்தை காமிக்கிறாரு, உனக்கு முடிவுல இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நான் உனக்கு தருவேன்னு கர்த்தர் சொல்லுவாரு. ஆனால் இடைப்பட்ட பகுதியிலே ஆண்டவர் நடத்துகிற அவங்க வாழ்க்கையிலே வருகிற எதையுமே ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாருன்னா சில நேரத்தில் அந்த பாதையை கர்த்தர் காண்பிக்கவே மாட்டார். அப்போ நம்பர் 3, முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எந்த பாதை அப்படின்னா, நம்ம அவருடைய பாதை, நம்ம போட்ட பாதை அல்ல, அவருடைய பாதையிலே நமக்கு வெற்றி இருக்கிறது. ரெண்டாவது கடினமான பாதையிலே கர்த்தர் நம்மளை கொண்டு போய் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். மூன்றாவது ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆரம்பத்தையும் முடிவையும் காண்பிக்கிற கர்த்தர் இடையிலே கடந்து போகிற பாதையை கர்த்தர் காண்பிக்கிறது இல்லை, ஆனால் அதன் நடுவிலே நடத்தி தான் கர்த்தர் வெற்றியை கொண்டு போக போறார். அல்லேலூயா. சில நேரத்தில் இந்த இடைப்பட்ட காலத்தை நம்மளால கணிக்க முடியாது. இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. இந்த இடைப்பட்ட காலத்திலே நம்ம மரிச்சிட்டோம், நம்ம செத்துட்டோம், நம்ம அந்த லக்க அடையவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம நிறைய பேர் தள்ளப்படுவோம். ஆனா நான் நம்புறேன், தேவன் உங்களுக்காக குறித்திருக்கிறது கண்டிப்பாக நிறைவேறாமல் போகவே போகாது. ஒருவேளை இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் இந்த இடைப்பட்ட பகுதியில தான் நீங்க இருக்கலாம். இந்த இடையில கர்த்தர் ஆரம்பத்தையும் உங்களுக்கு காமிச்சிட்டாரு, கர்த்தர் முடிவையும் காமிச்சிட்டாரு. உன்னை நான் இப்படி பண்ண போறேன், இப்படி நடத்த போறேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்துட்டே இருக்கலாம். ஆனா இந்த இடைப்பட்ட காலம் இப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியவே தெரியலையே, அப்படின்னா நான் இந்த பாதையை ஆரம்பிச்சிருக்கவே மாட்டேனேன்னு நீங்க சொல்லலாம். ஆனா நான் நம்புகிறேன், இந்த இடைப்பட்ட பகுதியிலே என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்பார். உங்களோடு கூட கர்த்தர் வருவார். இந்த இடைப்பட்ட பகுதியிலே எத்தனை புயல்கள் வந்தாலும், எத்தனை மனிதர்கள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும் கண்டிப்பாக கரங்களை தட்டி நீங்கள் நிர்மூலமாவது இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் உங்களை கொண்டு துவங்கினவர் கடைசி வரையிலும் முடிக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.